ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கோவில் பிரசாதம் புளியோதரை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து சுடுதண்ணில நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு புளி தண்ணியை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல ஆயில் ஊத்திட்டு மல்லி, கடலைப்பருப்பு, உளுந்து, வெந்தயம், எள்ளு, மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டா ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. புளியோதரை பொடி ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல ஆயில் ஊத்திட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாய், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருக்க புளி ஆட் பண்ணிக்கோங்க. அதனால கொதிச்சு வந்த பின்னாடி புளியோதரை பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்த பின்னாடி வெல்லம் ஆட் பண்ணிட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன்ல ஆயில் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலை, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிட்டு புளியோதரை மிக்ஸ் போட்டு கிண்டிட்டோம்னா கோவில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிரும்.